தனி வீடு பார்த்து போய்விட்டேன். சிறிய வீடு, சுற்றிலும் அடக்கமான தோற்றம், ஆசிரமம் போன்ற சூழ்நிலை. அந்த அமைதியான சூழ்நிலை மனதுக்கு இதமாக இருந்தது. சாரதாவிற்கு கையில் உள்ள பெட்டியை கீழே வைத்துவிட்டு காலிங் பெல்லை அழுத்தினாள். கதவை திறந்த வசந்தா முன்னை விட பாதியாக இளைத்து விட்டிருந்தாள். நடையிலும் ஒரு தளர்ச்சி. உடம்புக்கு என்ன, உருகி போயிட்டியே, யார் இருக்காங்க உன் கூட? பல கேள்விகளுடன் உள்ளே வந்தவர்களுக்கு திகைப்பு. அவள் மட்டும்தான் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆச்சரியப்படாத உட்கார் சாரதா. காலம் மாறிக்கிட்டு போகிற போக்கில் பார்த்தால் இன்னும் அதிக கருணை இருண்டங்கள் தேவைப்படும். நீ கூட ரொம்ப மாறிட்ட வசந்தா. ஆமாம், உஜாலாவுக்கு மாறிட்டேன்னு சொல்கிறியா? அது என்ன இலவோ டை ஒத்துக்கொள்வதில்லை. உண்மை வேஷம் தெரிகிறது. அது சரி, எத்தனை காலமாச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்கிற? அது இருக்கட்டும் வசந்தா. உன் பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உன் தம்பி தங்கையெல்லாம் எங்கே? நீ இப்படி தனியாக? சாரதா, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணும். யார் கூட இருந்தாலும் நம் உயிர் தனியாக தான் போக போகிறது. ரொம்ப தத்துவ புத்தகங்கள் படிக்கிறார் போல் இருக்கிறது. இள ரத்தம் இருக்கிற வரையில் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் அசட்டையாக தள்ளிடுறோம். முதுமையிலே அவைகள்தான் மன அமைதி தரும் ஊன்றுகோலாக இருக்கு. உண்மைதான் வசந்தா. வாழ்க்கையிலேயே எத்தனையோ அனுபவங்கள். பெருமூச்சு விட்டாள் சாரதா. உனக்கு காஃபியா டீயா? பரவாயில்ல, உனக்கு ஏன் கஷ்டம்? நானே போட்டுக்கிறேனே. நோ, எத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கிறாய். உன்னை வேலை வாங்குவாதா? ஆமாம், நீ உன் பிள்ளையோட தானே இருக்கிறாய். இல்லை வசந்தா, உன்னை போலவே நானும் ஒரு தனி ஆசிரமம் அமைத்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிற சாரதா? தன்னுடன் தான் வந்திருக்க வேண்டும் என்று உன் பிள்ளை பாசத்தோடு கூப்பிட்டதான தானே அவனோட போனாய். இப்போ தனியாக இருக்கிறேன் என்கிறாயே, என்ன விஷயம் சாரதா? கேட்டுக்கொண்டே காஃபியை ஆற்றி டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள். தலைமுறை பிளவு அதிகரித்து கொண்டு போகும் இந்நாளில் வயதானவர்கள் இளையவர்களுக்கு பாரம். இதுதான் காரணம். மற்றவர்களுக்கு பாரம் சரி, பெற்றவர்களே புள்ளை பாரமாக கருதலாமா? அதிசயமாக இருக்கே. நான் கூட நினைச்சதுண்டு சில நேரங்களில். நீ கொடுத்து வைத்தவள். உனக்கு கணவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்லது. கெட்டதை பார்க்க. ஆனால் எனக்கு ஐ மிஸ்டு தி பஸ் என்று இக்கரைக்கு அக்கறை பச்சது வசந்தா. உனக்கு ஞாபகம் இருக்கா? கிராமத்தில் இருந்த என்ன என் மகன் வீட்டை விட்டு தன்னோடு கூப்பிட்ட பொழுது உன்கிட்ட இதை பற்றி சொன்னபோது நீ அட்வைஸ் பண்ணியே, அது 100க்கு 100 உண்மையாகி விட்டது. என்ன சொன்னேன்? ஞாபகம் வரமாட்டேங்குது இப்போல்லாம். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. கையில் உள்ள காசை இறுக்கி வச்சுக்க, அதுதான் நல்லது. ஏன்னா காசு தான் கடவுள் என்று சொன்னாய். அதை மட்டும் நான் கைவிடலை. அதனால்தான் இந்த ஆசிரம வாழ்க்கையாவது கிடைச்சதில்ல. கர்ண இல்லத்தில் தான் நீ என்னை பார்க்க முடியும். ரொம்ப தூரம் அடைஞ்சிட்டேன்னு புரியுது. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமாக தான் சொல்லு. பழைய நிகழ்ச்சிகளை சாரதாவின் மனம் துடித்தது. கிளம்பலாமாம்மா? சித்த எரிப்பா, நம்ம வாத்தியார் சம்சாரம். பங்கஜத்தம்மாவிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், நீ சாமான்களை ஏற்று. சொல்லிக்கொண்டே ஓட்டவும் நடையுமாக சாரதா வாத்தியார் வீட்டுக்கு போனாள். அடடே சாரதாவா, புறப்பட்டாச்சா? பங்கஜம் கேட்டாள். புறப்பட்டு கொண்டே இருக்கிறேன். கடைசியா நான் சொன்னதெல்லாம் நீ ஏற்கவில்லை. பிடிவாதமாக கிளம்பிட்ட. போன அப்புறம்தான் தெரியும் அங்குள்ள வாசனை. இதை பாருங்க பங்கஜத்தம்மா, நான் மற்றவர்கள் மாதிரி இல்லை. என்னால் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. உங்களை மாதிரி இல்லைண்ணா. அதெல்லாம் இப்போ சொல்வ. உப்பு பெறாத விஷயத்திற்கு தான் என் மாட்டு பெண் என்னை காரணம் காட்டி அனுப்பினாள். எப்படியோ நீ சமத்தா பேர் வாங்கினா சரி. என் பிள்ளை கீப்பார் பேச்சு கேட்குறவன் இல்லை. நான் என்றால் உயிர். சரி, நேரமாயிட்டு. அப்போ நான் வரேன். போய் லெட்ரு போடுறேன். இந்தாடி குங்குமம் எடுத்துகிட்டு போ என்று சொல்லி பழம், பூ, வெற்றிலையுடன் ஒரு ரவிக்கை துண்டையும் வைத்து கொடுத்தாள் பங்கஜம். ஊரில் தெருவில் எல்லோரிடமும் விடை பெற்றாள் சாரதா. அத்தை, உங்ககிட்ட இருக்கிற அந்த
வைரத்தோட்ட நாளைக்கு இரவல் கொடுக்கணும், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும், அதற்கு என்ன பேஷா தரேன். இப்படி ஒவ்வொரு நகையாக வாங்கி வைத்துக்கொண்டு திருப்பி தரவில்லை. சாரதாவும் பிரித்துப்படுத்தவில்லை. மெல்ல மெல்ல வீட்டு வேலைகளையெல்லாம் சாரதாவின் தலையில் கட்டிவிட்டு புருஷனுடன் பீச், சினிமா, உறவினர் வீடு என்று சுற்றினாள் மருமகள். சின்னஞ்சிறுசுதானே என விட்டு பிடித்தாள் சாரதாள். இன்னும் எத்தனையோ விஷயங்கள், எல்லாவற்றையுமே பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்தாள். கடைசியாக ஒரு பெருந்தொகையை கடனாக கொடுங்கள் என்று கேட்ட பொழுதுதான் சாரதா விழித்து கொண்டாள். எந்த நிலையிலும் கை காசை விட்டுவிடாத என்ற தோழியின் கூற்று ஞாபகத்திற்கு வர மறுத்தாள் சாரதா. வந்தது வேண, அதை மனதில் வைத்துக்கொண்டு வக்கரமானாள் மருமகள். அக்கம் பக்கத்தில் போய் மருமகள் பொல்லாதவள், குடும்பக்காரி என்றெல்லாம் சொல்வதாக பொய்களை கணவனிடம் அழுதபடியே சொல்ல வெகுண்டான் மகன். அம்மா, உன் வாயை வைத்துக்கொண்டு சும்மாவே இருக்க முடியாதா? வயதான காலத்தில் உனக்கு ஏன் புத்தி இப்படி போகிறது? இனிமேல் நீ வீட்டை விட்டு போகக்கூடாது, யாரிடனும் பேசக்கூடாது. அப்படி இருக்க முடிஞ்சா இரு, இல்லை தனி வீடு பார்த்து உன்னை வச்சிடுறேன். சே, ஆஃபீஸ் விட்டு வந்தா நிம்மதியே இல்லாமல் பண்ணிடுறியே என்று சாடினான். சாரதா துடித்து போய்விட்டாள். அன்றுதான் மரண அடி வாங்கியது போல் தொய்த்து போனாள். பொறுக்க முடியவில்லை அவளால். அன்றே தனி வீடு பார்க்க புறப்பட்டு விட்டாள். 2 நாளில் வீடு பார்த்து போகுமுன் மருமகளிடம் கூறினாள், நான் எத்தனையோ பெரிய விஷயங்களை எல்லாம் உன்னை அட்ஜஸ்ட் செய்துட்டேன். ஆனால் நீ ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசுப்படுத்திட்டியே. வேலைக்காரி வரல, எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன் என்று சொன்னதை திரித்து கூறி என் மகனையே எதிரியாக்கி விட்டியே. சாரதா நொந்து போய் சொன்னா. ஓஹோ, இப்போதான் புரியுது. இத்தனை நாளும் அட்ஜஸ்ட் செய்ததா சொல்லி சொல்லி உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருக்கீங்க, அதான் இன்னைக்கு பொங்கிட்டீங்க என்று எதிர்த்து சாடினாள் மருமகள். ஊரிலிருந்து புறப்படும் போது பங்கஜத்தம்மா சொன்னபடியே சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்திட்டாள் மருமகள். மனம் உடைந்து, நான் கையிருப்பை இழக்காமல் உன் அறிவுரைப்படி விழித்து கொண்டனால் தனி வீடு பார்த்து விட்டேன் வசந்தா. நீ செஞ்சது ரொம்ப சரி சாரதா. போகட்டும், ஏன் கூடவாது நான் தங்கிட்டு போயேன். உன் இஷ்டம் வசந்தா. இப்போ நாம் சுதந்திர பறவைகள், கட்டுப்பாடு கிடையாது. அவசியம் பெண்களுக்கு வேலையோ தொழிலோ கைவசம் இருக்கணும். அப்போ தான் முதுமையில் தெம்பாக வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலா எந்த நிலையிலும் துணிச்சலை கைவிடவே கூடாதுன்னு அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் வசந்தா. தனித்திரு, விழித்திருன்னு சொன்னது நம்மை போன்ற முதுமை பருவத்திற்காக சொல்லப்பட்டதோ? இருவரும் கலகலவென சிரித்து தம் கவலைகளை மறக்க முனைந்து கொண்டிருந்தார்கள்.